இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஹிப்போலைட் ஃபிசியூ அப்படிங்கிற என்ன பண்ணார் அப்படின்னா லைட்டோட ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருந்தார். அந்த மெஷர் பண்ண மெத்தட்ஸ் என்ன பண்ணியிருந்தோம் நாம் பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதோட வெலாசிட்டி ஸ்பீட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்னா c = 3 × 10⁻8 m/s. அதாவது இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2.99792 × 10⁻8 m/s அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கண்டுபிடிச்சிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைட் சோர்ஸ் ஒரு மீடியம் ஆர் என்ன சொல்லிக்கலாம் வேக்யூம் வழியாக ட்ராவல் பண்ணும்போது அவனோட வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும், ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். தென் அது கூடவே ஒவ்வொரு மீடியத்துலேயும் லைட் சோர்ஸ் லைட் ட்ராவல் பண்ணுறதுனால அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணலாம், அது ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறத விட வெலாசிட்டி ஸ்பீட் என்ன பண்ணலாம் வேரி ஆகலாம். அதை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்னொரு டேர்ம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டேர்ம். இந்த ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ வேக்யூம் அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியா. அப்போ டிஃப்ரெண்ட் மீடியா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று கிளாஸாக எடுத்துக்கலாம், இல்லை வாட்டராக எடுத்துக்கலாம், தென் எனி அதர் மெட்டீரியல்ஸாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த கிளாஸ் ஆர் வாட்டர் எக்ஸட்ரா எது வேணாம். இப்போது இந்த மாதிரியான மீடியங்களில் லைட் சோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும்போது ப்ராபகேட் ஆகும்போது அவனோட ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபோகால்ட் அண்ட் மைக்கேல்சன் இங்கே ரெண்டு பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் the path of light to find the speed of light in different media. என்ன சொல்லணும்னா ஃபோகால்ட் அண்ட் மைக்கேல்சன் ரெண்டு பேரும் டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் லைட்டை ட்ராவல் பண்ண வச்சு அதனோட வெலாசிட்டி என்ன ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ கண்டுபிடிச்சதுலேருந்து அது என்ன சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த லைட்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மீடியத்துலையும் கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சா வெவ்வேறையாக இருந்தது. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சாங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் ஃபவுண்ட் தட் லைட் ட்ராவல்ஸ் வித் லெஸ்ஸர் ஸ்பீட் இன் எனி மீடியம் தென் இட் இஸ் ஸ்பீட் இன் வேக்யூம். அதாவது வேக்யூமில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 2.99792 × 10⁻8 m/s அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்பீடை விட ஒவ்வொரு மற்ற மீடியங்கள் வழியாக லைட் ட்ராவல் பண்ணும்போது அவனோட ஸ்பீட் என்னவாக இருந்தது லெஸ்ஸராக தான் இருந்தது. சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் வேக்யூம் ஸ்பேஸில் வேக்யூமில் லைட்டோட ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁻8 m/s அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். இப்போது ஏர் மீடியம் இப்போ இங்கே என்ன எடுத்துக்கோம் கிளாஸ் ஆர் வாட்டர் எடுத்துக்கும் போது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதாவது 3 × 10⁻8 m/s விட லெஸ்ஸராக இருந்தது. இப்போ இது நம்மளோட ஏர் மீடியத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வேக்யூமில் லைட்டை ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடும் தென் ஏர் மீடியத்தில் லைட் ப்ராபகேட் பண்ணக்கூடிய லைட்டோட ஸ்பீடும் ஆல்மோஸ்ட் எப்படி இருந்ததுதான் சேமாக இருந்தது. அதனால தான் நம்ம லைட்டோட ஸ்பீட் வெலாசிட்டி என்ன சொல்ல எடுத்துக்குவோம் 3 × 10⁻8 m/s அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்குவோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ சன்லைட் எடுத்துக்குவோமே. இப்போ சன்லேருந்து எர்த்துக்கு சன்லைட் ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டைமிங் எடுத்துக்குன்னு சொல்லியிருந்தோம் 500 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த மெத்தடை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நாம் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது இந்த கான்செப்ட்லேருந்து இப்போ ஒவ்வொரு மீடியம் வழியாகவும் லைட் ரேஸ் ப்ராபகேட் ஆகும்போது அதனோட வெலாசிட்டி ஸ்பீட் என்ன பண்ணுது வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வேரி ஆகக்கூடிய அந்த ஸ்பீடை ஒவ்வொரு மீடியத்தை பொறுத்து நான் என்ன பண்ணணும் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நியூ டேர்ம் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா தமிழில் ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லிக்கலாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். இப்போது என்ன சொல்லியிருக்கோம் ரெண்டுக்குள்ள தகவு அதாவது
த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். அப்போது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் என்ன சொல்லியிருப்போம், சின்னு சொல்லி எடுத்திருப்போம். தென் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். அப்போ என்ன டைப் ஆஃப் மீடியம், ஏர் மீடியம் எடுத்துக்கிட்டோமா, கிளாஸ் மீடியமா, ஆர் வாட்டர் மீடியமா, எந்த மீடியமோ அந்த மீடியத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய லைட்டோட வெலாசிட்டி ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சி போயிடும், அந்த மீடியத்தோட அந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன்ஸை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம், த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என் ஆஃப் மீடியம், ஓகேங்களா, ஈக்குவலன் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் சி ஆர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் வி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போது நம்ம புத்தகத்தை பொறுத்தவரை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எந்த லெட்டரில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா என் அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூ அப்படிங்கிற சிம்பிளில் டினோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம புத்தகத்தை பொறுத்தவரை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை என் அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அப்போ இது ஈக்குவேஷன்ஸை சொல்லணும் அப்படின்னா n இஸ் ஈக்குவலன் டு சி டிவைடட் பை வி அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இதை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கோம், இந்த லைட் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியதை பொறுத்தவரை என்னவா இருக்கும், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ரைட். த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் கிவ்ஸ் an ஐடியா அபவுட் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அப்போது ஒவ்வொரு மீடியம் சொல்லி எடுத்துக்கும் போது அந்த மீடியத்தை பொறுத்து லைட்டோட வெலாசிட்டி ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிக்கலாம். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த இதில் பாருங்களேன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அப்போ இதனோட யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னவா இருக்கும், யூனிட் இல்லை. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அங்கே யூனிட் என்னவா இருக்குது, மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், ஸோ யூனிட் என்னது, மீட்டர் பர் செகண்ட். அப்போ ரெண்டுமே ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ரெண்டு யூனிட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹேஸ் அ நோ யூனிட். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்கோம், த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டஸ் நாட் ஹேவ் அ யூனிட். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது அதே இது த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் வேக்யூம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1. ஓகேங்களா? அதாவது எதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஒன் வேர்டில் கேட்கலாம். இப்போது என்ன சொல்லி கேட்டுக்கலாம், த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் அ வேக்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் என்ன சொல்லி கேட்கலாம், 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மீடியம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒன்று என்ன கொடுத்துக்கலாம், வேக்யூம் சொல்லலாம், ஆர் ஏர் மீடியம் அப்படிமா நான் வேணா பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இதே இது ஆல் ஆஃப் த மீடியம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மற்ற மீடியம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும், 1 விட கிரேட்டராக தான் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார் எனி அதர் மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத இன்னொரு நேம்லையும் சொல்லலாம். என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் அ மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஒன் வேர்டில் கேட்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? எக்ஸாம்பிள் ஒன் வேர்டில் கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ அதாவது இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எதை சொல்ல முடியாது, மாஸ் டென்சிட்டி இதெல்லாம் போட்டு என்ன பண்ண வேணாம், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் இந்த வேர்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம், ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் அ மீடியம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். சரிங்களா? ஓகே ரைட். இப்போது நம்மளோட புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான, அதாவது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மீடியத்துக்கும் என்னென்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது கூடவே the higher the refractive index of a medium, lesser is the speed of light through it and vice versa. அப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன சொல்லலாம், அதாவது ஒவ்வொரு மீடியமை எடுத்துக்கும் போது அப்போ அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதனோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ஸ்பீட் ஆஃப் லைட்டோட என்னவாக இருக்குன்னா லெஸ்ஸராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்கோம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதிகமாக அந்த மீடியத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய லைட்டோட வெலாசிட்டி ஸ்பீட் என்னவாக இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும். இதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்பீட் என்னவாக இருக்கும், லைட்டோட ஸ்பீடு ஹையராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட்.
இப்போது இதை தான் என்ன கொடுத்துருக்கோம் ஒரு டேபிளில். இந்த டேபிள் ஷோஸ் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்பரண்ட் மீடியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஏறத்தாழ ஒரு 6-7 மீடியம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மீடியத்துலேயும் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு எக்ஸாமில் ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வேக்யூம் சொல்லி எடுத்துட்டாவே அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 1 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வேக்யூமும் ஏர் மீடியமும் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.0003 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ரைட். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.0005. ஐஸ் க்யூப்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 1.31. பியூர் வாட்டரில் 1.33. இதை எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின். அதாவது த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ பியூர் வாட்டர் இஸ் டேஸ் அப்படிமா 1 வேர்டில் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் 1 மார்க் சரிங்களா. பியூர் வாட்டர் அப்படின்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33 சரிங்களா, ரைட். அடுத்து எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 1.36, குவாட்ஸில் 1.46, வெஜிடபிள் ஆயிலில் 1.47, ஆலிவ் ஆயில்னு எடுத்துட்டா 1.48, அக்ரிலிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 1.49, டேபிள் சால்ட் 1.51, கிளாஸாக எடுத்துட்டோம்னா 1.52. இதுவும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். கிளாஸ் பிளேட் ஆர் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.52 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து சாஃபியர் அது 1.77, சிர்கான் 1.92, தென் கியூபிக் சிர்கோனியா 2.16, டைமண்ட் 2.42. இதுவும் 1 மார்க் கொஸ்டின். டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம், எவ்வளோ 2.42. ஓகேங்களா. அடுத்து கேலியம் பாஸ்பேட் சொல்லி எடுத்துட்டோம்னா 3.50. ஓகேங்களா. இப்போது நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸான மீடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 மீடியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வேக்யூம், அதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. ஏர் மீடியம் சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா 1.003, அண்ட் தென் பியூர் வாட்டர்னு சொல்லி எடுத்துக்கும் போது 1.33, அண்ட் தென் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.52, அண்ட் தென் டைமண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா 2.42. இதுதான் நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். புரிஞ்சுதுங்களா, ரைட். இப்போது இந்த டாபிக் ஓரியன்டதாக, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஓரியன்டதாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, pure water has a refractive index 1.33. What is the speed of light through it? புரிஞ்சுங்களா. அதாவது ஒரு பியூர் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு அந்த பியூர் வாட்டர் வழியாக லைட் ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா அந்த லைட்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியுங்களா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்து ஒரு மீடியத்தில், அதாவது பியூர் வாட்டருங்கிற மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் லைட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யூனிட் நம்ம எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to c/v. c அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை v அப்படின்னு சொல்லியிருந்தோம். விங்கிறது ஒரு மீடியத்தில் லைட்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. அப்போ ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அப்போ n is equal c/v. அப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n கொடுத்தாச்சு, அண்ட் தென் c உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. நமக்கு என்ன வேணும், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் பியூர் வாட்டர் தான் வேணும். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவேஷனை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, வியை லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கோங்க, என்ன ரைட் சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா v is equal to c/n. அப்போ v equal to வெலாசிட்டி ஆஃப் லைட் எவ்வளோ கொடுத்துக்கலாம், 3 × 10⁸ டிவைடட் பை n. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ 1.33. அப்போ ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். புரிஞ்சுதுங்களா, ரைட். அப்போது இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பியூர் வாட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய லைட்டோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். புரிஞ்சுதுங்களா, ரைட். புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கேட்கலாம், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ வேக்யூம் அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். புரிஞ்சுதுங்களா, ஓகே ரைட்.
புரிஞ்சதும் நம்புகிறேன். இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.